அன்புடையீர் தன் சீடர்களை அனுப்பும்போது இயேசுபிரான் கூறினார், இதோ ஓநாய்களிடையே உங்களை அனுப்புகிறேன். புறாவைப் போல கள்ளம் கபடத்தோராய் இருந்தால் மட்டும் போதாது, பாம்பைப் போல விவேகம் படைத்தோராயும் இருங்கள். மத்தேயு 10:16-17 வரை. ஆம், கள்ளம் கபடு நிறைந்தது காக்கை. உதாரணமாக ஆதியாகமத்திலே வெள்ளப்பெருக்கின் போது நோவா வேவு பார்க்க விட்ட காக்கை திரும்பி வரவே இல்லை. ஏன்? பிணந்தின்னி காக்கை அல்லவா? கடலில் மேர்ந்த பிணங்களை கொத்தப் போயிற்று. ஆனால் புறா மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் திரும்பி வந்தது ஒலிவிக்களை ஏந்தி. ஆதியாகமம் 8:11. எனவேதான் யோபுவும் கூட தன் பிள்ளைக்கு மாடப்புறா என்று பெயர் வைக்கின்றார் செல்லமாக. யோபு 42:14. இனி பாம்புக்கு வருவோம். அது விவேகம் படைத்தது. ஒரு சிறிய அதிர்வு கேட்டாலும் கூட உடனே புடைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும், பாதுகாப்பு தேடி. லூக்கா 3:7. அது மட்டுமா? பாம்பு பிடிக்கும் புள்ளுவர் கூண்டு வைப்பர். பாம்பு பிடிக்க ஆங்கிலத்திலே மினோ ட்ராப் என்பர். அதன் வாய் புனல் வாய் போன்று அகன்றிருக்கும். அதன் பின்பகுதி வால் போல நீண்டிருக்கும். ஆகவே பாம்பு விரிந்த புனல் வாய் வழியே நுழைந்துவிடும். ஆனால் நுழைந்தபின் வெளியேற முடியாது. இப்படி ஒரு முறை பாம்பு பிடிபட்டு விட்டால் மறுமுறை அதே கூண்டை காணும்போது நிச்சயம் நுழையாது. ஏன்? பழைய நினைவு. மலையாள பழமொழியே உள்ளதே, சூடு வெள்ளத்தில் வீண பூச்சை பச்சை வெள்ளம் காணும்போது ஓடும். அதாவது வெந்நீரில் விழுந்த பூனை மறுநாள் தண்ணீரை கண்டால் கூட பயந்து ஓடிவிடுமாம். ஆங்கிலத்திலே கூட பழமொழி உண்டு, இட் இஸ் a silly fish that is caught twice with the same bait. இனி இயேசுவின் கதைக்கு வருவோம். பரிசேயர் குள்ளநெறி கேள்விகளை அவரிடம் கேட்கின்றனர். அதற்கு ஆம் என்றாலும் மாட்டுவார், இல்லை என்றாலும் மாட்டுவார். அப்படிப்பட்ட குள்ளநெறி கேள்விகள். அவரோ ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அவர்களையே பதில் சொல்ல வைத்து விட்டாரே. உதாரணமாக வரி பற்றிய கேள்வி, மனமுறிவு பற்றிய கேள்வி, கோவிலில் வணிகர்களை விரட்டிய அதிகாரம் பற்றிய கேள்வி, பிலாத்து கேட்ட கேள்வி. காண்க மத்தேயு 22:17-21 வரை, மார்க்கு 10:2-7 வரை, மத்தேயு 21:23-27 வரை, அருளப்பர் 18:33-37 வரை. ஆக குள்ளநெறிகள் கேட்ட கேள்விக்கு குள்ளநெறி பதிலே கூறி முறியடித்தார். இத்தாலிய பழமொழியை நினைவுக்கு வருகின்றது, கொன்லா ஓல்பே கொன்வியனே ஓல்பெஜியாரே. குள்ளநெறி தந்திரத்தாலேயே வீழ்த்துவோம். எம்ஜிஆரே பாடுவார், குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மயக்கிடும். ஆம், உலகில் நரித்தந்திரம் பண்ணுவோரை நரித்தந்திரத்தாலேயே குனி வைப்போம். ஆனால் நாட்டு மக்களுக்கோ நரித்தந்திரத்திற்கு மாறான அறம் போதிப்போம். வாழ்க இவ்வையகம்.